நண்பர்களுக்கு வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, இன்குபேட்டர்ல எப்படி முட்டைய அட வைக்கிறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா நார்மலா வைக்கலாம் தான். பட் என்னன்னா, இது வந்து ஃப்ரிட்ஜ்ல இவ்வளோ நேரம் வச்சிருந்தது. தொட்டு பார்த்தா இன்னுமேவும் ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கு. இத எடுத்துட்டு வந்து டைரக்ட்டா நம்ம இன்குபேட்டர்ல வைக்கக்கூடாது. என்னைக்குமே நீங்க கோழிலயே அட வச்சாலுமே, நீங்க ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்க அப்டின்னா, நீங்க எடுத்துட்டு கொண்டு போய் டைரக்ட்டா கோழிக்குமே அவியத்துல வச்சீங்க அப்டின்னா, கோழிக்கு உடனே சளி பிடிக்க ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி அடையில இருக்கிற கோழிக்கு வந்து சளியோ, இல்ல காய்ச்சலோ, இல்ல வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸோ வராது. ஈவன் அது எல்லா கோழியுமே வெள்ள கழிச்சல் வந்து செத்துதுன்னாலுமே கூட, அடையில இருக்கிற கோழிங்களுக்கு மோஸ்ட்லி எதுவும் ஆகாது. 100க்கு 99% அடக்கோழிங்க வந்து பாதிக்கப்படாது. ஆனா, நீங்க இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில இருக்கிற முட்டைங்கள எடுத்துட்டு போயி, டைரக்ட்டா நீங்க அதாவது ரூம் டெம்பரேச்சருக்கு செட் பண்ணாம டைரக்ட்டா கொண்டு போய் நீங்க அவியத்துல வச்சீங்க அப்டின்னா, அதான் அடையில வச்சீங்க அப்டின்னா, கண்டிப்பான முறையில அந்த அடக்கோழிங்களுக்கு ஆ சளி பிடிக்கும். சளியோ, காய்ச்சலோ இல்ல 2மே பிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இத நான் இப்ப ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து செட் ஆகணும் அப்படின்றதுக்காக கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டேன். ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கு. அ அதனால இது கொஞ்சம் சில்னஸ் குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன இதுன்னா, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலா இதுதான் இன்குபேட்டரு. உள்ள இருக்கிற செட்டப்பு. ஸோ இது வந்து ஆல்ரெடி வச்ச முட்டைங்க. வச்சு இது 10ஆம் தேதி வச்ச முட்டை. ஆ இது கூடவே தான் நான் இந்த முட்டைங்களையும் வைக்க போறேன். இப்படி வைக்கலாமா, கூடாதா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா வைக்கலாம். பொரிக்குமா, பொரிக்காதான்னு கேட்டா, கண்டிப்பா பொரிக்கும். பட் ஆனா, ஒரே ஒரு இடத்துல மட்டும் பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இன்குபேட்டர் இது வந்து மேனுவல் இன்குபேட்டர் தான். இது ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் கிடையாது. ஸோ, இதில வந்து நம்ம டெய்லியும் திருப்புவோம் இல்லையா? ஸோ, அது எத்தன நாளைக்கு திருப்புவோம் அப்படின்னா, 1லிருந்து 18 நாள் வரைக்கும் தான் திருப்புவோம். அதாவது மொத்தம் முட்டையோட அந்த கருவோட வளர்ச்சி, அதாவது கருவிலிருந்து வளர்ந்து குஞ்சு பொரிக்கிற நாள் எத்தன நாள்னா 21 நாள். ஸோ ஆனா என்னன்னா 18வது நாள்லேருந்தே பொரிய ஆரம்பிச்சிரும். ஸோ எங்க பிரச்சனை வரும்னா, 1லிருந்து 18 நாள் வரைக்கும் தான் இந்த முட்டைய திருப்பணும். அது ஆட்டோமேட்டிக்கா இருந்தாலும் சரி, இல்ல மேனுவலா இருந்தாலும் சரி, 1லிருந்து 18 நாள் வரைக்கும் தான் அந்த முட்டைய திருப்பணும். அதுக்கப்புறம் திருப்பக்கூடாது. அப்படி திருப்புனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த முட்டைங்க வந்து பொரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனா பொரியாதுன்னு கிடையாது. ஸோ மறுபடியும் அது மட்டும் காரணம் கிடையாது. இப்ப நான் போட்டிருக்கிற கிளாத் வந்து ரொம்ப இது ஈரமா இல்லாம இருக்கும். ரொம்ப ட்ரையா தான் இருக்கும். ஆ நம்ம கரெக்ட்டா 18 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அடியில வந்து ஒரு நல்ல ஈரமா இருக்கிற இப்ப 2 பாக்ஸ் வச்சிருக்காங்களா? தண்ணி இதுக்குள்ளேயும் தண்ணி இருக்கும். இந்த டப்பாக்குள்ளேயும் தண்ணி தான் இருக்கும். ஸோ மாய்ஸ்சர் வந்து அதிகமா இருக்கணும். மாய்ஸ்சர்ன்னா என்னன்னா, ஈரப்பதம் அதிகமா இருக்கணும். எதனால ஈரப்பதம் அதிகமா இருக்கணும் அப்படின்னா, ஒரு குஞ்சு வந்து முட்டையிலிருந்து உடைஞ்சு வர்றதுக்கு இந்த செல்ல உடைச்சிட்டு வரும். சரிங்களா? இந்த செல்லு வந்து சில நேரத்தில, அதாவது முட்டை ஓட்டு தான் உடைச்சிட்டு வரும் இல்லையா? இந்த ஓடு வந்து கொஞ்சம் ஈரப்பதமா இருந்ததுன்னா, சீக்கிரம் உடைச்சிட்டு வந்துரும். இல்ல அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டப்படும். இல்லன்னா உடைக்கவே முடியாத அளவுக்கு சில நேரத்தில என்ன ஆகும்னா, பெருஞ்சாதி கோழிங்க முட்டைங்கலாம் என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப இந்த ஷெல் வந்து ஹார்டா இருக்கிறதுனால, அந்த மூக்க கூட உடைக்க முடியாது. அதாவது மூக்கு முதல்ல எது வெளிய வரும்னா, கோழி குஞ்சோட மூக்கு தான் வெளிய வரும். அத கூட உடைக்க முடியாம, அதுக்குள்ளேயே இருந்து செத்து போயிடும். அதனால தான் 18 நாளுக்கு அப்புறம் ஈர துணியில தான் நம்ம இந்த முட்டைய வச்சிருப்போம். இத வந்து நான் எடுத்துட்டு 18 நாளுக்கு அப்புறம் ஈர துணிய போட்டுருவேன். அப்படி அந்த ஈர துணிய போட்டுட்டா என்ன ஆகும்னா, இந்த முட்டைகள் பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இதுங்களுக்கு வந்து போதுமான ஹீட் பத்தாது. அதுங்களுக்கு வந்து ஹீட் குறையணும். இதுங்களுக்கு வந்து ஹீட் எப்பவும் போல இருக்கணும். இந்த ஒரு பிரச்சனை மட்டும் தான் வரும். மத்தபடி பொரிக்குமா, பொரிக்காதான்னு கேட்டா, கண்டிப்பா பொரிக்கும். ஏன்னா ஒரே இன்குபேட்டர்ல தானே வச்சிருக்கோம். ஸோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த முட்டைகள் இந்த முட்டைகள் எல்லாத்தையும் ஒரு ஓரமாவும், இந்த முட்டைகள் எல்லாத்தையும் ஒரு ஓரமாவும் வச்சுக்க போறேன். 18 நாளுக்கு அப்புறம் திருப்ப வேண்டிய அவசியம் இல்லங்கிறதுனால, ஒரு ட்ரேக்குள்ள வச்சுட்டோம் அப்படின்னா,
இந்த முட்டைகள் தன்னப்பால பொரிய ஆரம்பிச்சிரும். அந்த முட்டைகள நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை வராது. ஸோ இந்த ஒரு விஷயத்த தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவா இருந்தது அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பை, சி யூ. இப்போ பழைய முட்டைங்கள பறவை இருந்த எல்லா முட்டைங்களையும் ஒரே வரிசையா அடுக்கியாச்சு. ஸோ இப்போ புது முட்டைங்கள வந்து டெம்பரேச்சர் செட் ஆகணும் அப்படின்னு அம்மை விட்டுட்டேன். ஸோ இது இன்னும் சில்லுன்னு தான் இருக்கு. கொஞ்சம் லேட் ஆகும்னு நெனைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சில்லுன்னு இருந்தத கொண்டு போய் ரூம் டெம்பரேச்சருக்கு செட் ஆவாம நம்ம கொண்டு போய் பொசுக்குன்னு இன்குபேட்டர்ல வைக்க முடியாது. ஒரு 1/4 மணி நேரம் ஆகும்னு நெனைக்கிறேன். ஆகட்டும். ஒண்ணும் தப்பு கிடையாது. அப்படி வச்சா தான் நல்லாவும் பொரியும். ஓகே கைஸ். இதாவது முட்டைகளோட சில்னஸ் வந்து இன்னும் குறையவே இல்ல. ஆக்சுவலா நான் வந்து ஒரு கோர்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா கோர்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் இன்ஸ்டிடியூட்டுக்கு கிளம்பணும். என்னோட பேட்ச் வந்து 11 to 1. ஸோ இப்போவே டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்பணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேல வந்து இத வச்சா கரெக்ட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. வெளியில மட்டும் நான் டோர க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டா போதும். நான் வந்ததுக்கப்புறம் இத அப்லோட் பண்ணிட்டு, அதாவது நீங்க ப்ரீவியஸா பார்த்த வீடியோல அந்த செட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? அந்த மாரி செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்றேன்.